இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ போண்டா போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ உப்பு, மிளகாய்த்தூள், கோதுமை மாவு போட்டு அப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருந்தால் ஒரு பதத்துக்கு வரும். இந்த அளவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ரொம்ப நல்லா சூடானதும் போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போடுங்க. ஒன்றா போட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லாம் தனித்தனியாக பிரித்து விடுங்க. இல்லைன்னா எல்லாம் அப்படி நல்லா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்றா. என்னடா எங்கள் எண்ணெயில் மட்டும் நுரையா வருதான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஆட்டுற இடத்துல வாங்கிட்டு வரனால தான் நுரையா வருது. போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அவங்க எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை நான் உங்கள் vlogs with தேவை. டாட்டா, பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.